Hey guys, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Welcome back in another video. So last videoல நம்ம object oriented approach பத்தி பார்த்தோம். MatPlotLibல நம்ம ஆக்சுவலா எப்படி plotting எல்லாம் பண்ணனும் and அதெல்லாம் பத்தி பார்த்தோம். and I hope that நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க, ரைட்? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நார்மலாக பிளாட்டிங் பண்ணுவோம்ல, பிளாட் பண்ணும்போது நார்மலாக பார்க்கும்போது ஒரு லைன் மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. ஸோ அந்த பிளாட்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டெல்லாம் இருக்குது. ஸ்கேட்டர் பிளாட்டு, பார் பிளாட்டு, அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது, லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், சரிங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி பண்ண முடியும் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் இம்போர்ட் பண்ணிக்குவோம். இம்போர்ட் MatPlotLib pyplot splt அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் இப்படி கூட இம்போர்ட் பண்ணலாம், இல்லாட்டி இப்படி கூட பண்ணலாம். ஃப்ரம் MatPlotLib import pyplot இப்படின்னு கூட போடலாம், ரெண்டும் ஒன்று தான். ஸோ இம்போர்ட் pyplot splt அப்படின்னு போட்டுடுறேன். அண்ட் அப்படியே நான் வந்து numpyயையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் numpy npன்னு போட்டுடுறேன். ரன் பண்ணுறேன் அண்ட் ரன் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம், நம்ம பிளாட் கிராஃபெல்லாம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு. நம்ம வந்து அந்த plt.subplotsன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருந்தோம், அதை யூஸ் பண்ணணும்னு பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ இதே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன ரெண்டு தான் ரிட்டர்ன் பண்ணும், ஒரு ஃபிகர் ரிட்டர்ன் பண்ணும் அண்ட் ஒரு ஆக்சிஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை நான் fig அண்ட் ax அப்படின்ற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதனால் நான் திரும்பியும் ரிப்பீட் பண்ண நினைக்கல, ஓகே? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்னா AXல நான் பிளாட் பண்ணலாம், ரைட்? ஸோ AX.plotன்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம என்னத்தை பிளாட் பண்ணுவோம்? டேட்டா எங்கே இருக்குது? நம்மக்கிட்ட இல்லை. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அதுக்கெல்லாம் போடுறதுக்கு நம்மக்கிட்ட டேட்டாவே இல்லை. ஸோ வாங்க நம்மளாம் ஒரு டேட்டா உருவாக்குவோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் உருவாக்க போகிறேன். அண்ட் அதுக்குள்ளே np டாட் இன்னொரு ஃபங்க்ஷன் சொல்லி தரேன், லின் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இதை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, என்னோட NumPy டியூட்டோரியல்ஸில் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஏன்னா நான் சொல்லியே தரல. ஸோ லின் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுன்றதை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். இது என்ன பண்ணும்னா ரிட்டர்ன் ஈவன்லி ஸ்பேஸ்டு நம்பர்ஸ் ஓவர் ஏ ஸ்பெசிஃபைட் இன்டர்வல், ஓகே? ஸோ இங்கே இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே புரியும். இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா np.linspace 2,10 அப்புறம் 5. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2ல் வந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் 10ல் வந்து முடியும் அண்ட் 5 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 2லேருந்து 10க்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஈவன்லி ஸ்பேஸ் ஆகி 5 வேல்யூ இருக்கிற மாதிரி வந்துடும், ஓகேங்களா? அதனால் 2லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே லைக் எல்லாத்துக்கும் நடுவில் ஈவன்லி, எல்லாத்துக்கும் நடுவில் சேம் ஸ்பேஸ் தான் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணோம்னா இப்படி தானே வரும். 2, 4, 6, 8, 10 தானே வரும், 5 வேல்யூ தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ அதனால் வந்துருச்சு, ஓகே? ஸோ ஒன்றும் இது ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன்லாம் இல்லை, ஓகேங்களா? நம்ம நார்மலாக random.randintன்னு யூஸ் பண்ணுவோம் சும்மா ஏதாச்சும் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும்னா லின் ஸ்பேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பண்ணோம்னா உங்களுக்கு ஸ்டார்ட் வேல்யூ கேட்கும், ஸ்டாப் வேல்யூ கேட்கும் அண்ட் மொத்தம் இதை வந்து எத்தனை வேல்யூவாக வர வைக்கணும் அப்படின்றத கேட்கும். ஸோ இங்கே 5ன்னு போட்டிருந்தாங்க, அதனால் 2லேருந்து ஆரம்பித்து 10 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸை மொத்தமாக 5 வேல்யூ வர மாதிரி எல்லாத்துக்கும் நடுவில் கொஞ்சம் ஈவன்லி ஸ்பேஸ்டாக நம்மளுக்கு வர வச்சிருச்சு, ஓகே? ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ சும்மா நான் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தான் அந்த லின் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா 1ல் இருந்து 10 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸை மொத்தம் 50 வேல்யூஸ் வர மாதிரி பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்துருவோம். எடுத்துட்டு ஏஐ மட்டும் ரன் பண்ணி பார்ப்போம் என்ன தான் வரும்னு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் லைக் எப்படி நம்ம 50 வேல்யூ வர வைக்க முடியும்? ஸோ இது என்ன பண்ணுச்சுன்னா ஃப்ளோட்டாக டெசிமல் வேல்யூஸாக வர வச்சிருச்சு 1லேருந்து 10 இருக்கிற வேல்யூஸை, ஓகே? நம்மக்கிட்ட சும்மா ஏக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்துச்சு. இப்போ வாங்க நம்ம இந்த ஏ அப்படின்றத பிளாட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இதில் ஏ அப்படின்றத போட்டுக்கிறேன் அண்ட் நான் கீழே போயிட்டு plt.show அப்படின்றத போட்டுடலாம். ஷோ அப்படின்னு போட்டுட்டு நான் ரன் பண்ணேன்னா நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. நம்மளுக்கு சும்மா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வந்திருக்கு அண்ட் நம்ம ஜஸ்ட்டு ஒரு வேல்யூ போட்டிருக்கோம், லைக் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு இது கொடுக்கணும், ரைட்? நம்ம வெறும் ஏ அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ பேசாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏ கமா போட்டுட்டு ஒய்க்கும் வாங்க இன்னொன்று க்ரியேட் பண்ணுவோம், பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். இல்லை வேணாம், க்ரியேட் பண்ண வேணாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு போட்டு விட்டுருவோம். சும்மா லைக் நம்மளுக்கு வேல்யூ தானே தேவை. ஸோ என்ன நடந்துரும்னா ஏ அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸாக மாறிடும், அப்புறம் ஏ இன்ட்டு ஏ அப்படின்றது ஒய் ஆக்சிஸாக மாறிடும். ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் வருது.
ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஓகேங்களா. நம்மளுக்கு சும்மா எக்ஸு ஒய்க்கு வேல்யூ தேவை ஓகேங்களா. அதனால் நான் எக்ஸுக்கு வந்து ஏன்னு போட்டு விட்டுட்டேன், ஒய்க்கு வந்து ஏ இன்ட்டு ஏன்னு போட்டு விட்டுட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், உங்ககிட்ட ஒரு வேளை ஏதாச்சும் நம்பர் இருக்குது ஏதாச்சும் இருக்குன்னா அதை கூட போட்டுக்கோங்க. ஓகே. அண்ட் எஸ் கைஸ், இன்னொன்று நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லி தந்திருந்தேன் இந்த மேட்ப்ளாட்லிப்போட ஃபஸ்ட்டு வீடியோவில் தட் நீங்கள் plt.show போடணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக அந்த செமிகோலன் கூட போட்டுக்கலாம், ரைட். ஸோ இப்படி கூட நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக வர பிளாட் ஓகேங்களா. நார்மலாக நீங்கள் இந்த ax.plotன்னு போட்டுட்டு நீங்கள் ரன் பண்ணும்போது வரும்ல ஒரு பிளாட், அது வந்து லைன் பிளாட்டாக தான் இருக்கும். அதாவது பை டிஃபால்ட் இந்த பிளாட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த பிளாட் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் இதுக்குள்ளே போட்டிருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே சும்மா ஒரு லைன் பிளாட்டாக உருவாக்கி விட்டுரும். இது இந்த மாதிரி லைனெல்லாம் வரதெல்லாம் இருக்குல்ல கைஸ், இதை வந்து லைன் பிளாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இருங்க நான் கீழே எழுதி விட்டுறேன் ஓகேங்களா. ஒன்று வந்து லைன் பிளாட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ரெண்டாவது வந்து ஒன்று இருக்குது அது பேர் ஸ்கேட்டர் பிளாட். சரி இருங்க நான் ஃபஸ்ட்டு இந்த செல் இருக்குல்ல, இந்த செல்லை வந்து நான் மார்க் டவுன் செல்லாக மாற்றிக்கிறேன். மார்க் டவுன்னா நம்ம அதில் டெக்ஸ்டெல்லாம் எழுதலாம், ரைட். ஸோ மார்க் டவுன் செல்லாக மாற்றுறதுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த செல்லை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், இப்படி கிளிக் பண்ணிட்டு எம் அமுக்கி விட்ருங்க. எம் அமுக்கி விட்டுட்டிங்கன்னா மார்க் டவுன் செல்லாக மாறிடும் ஓகேவா. இல்லாட்டி நீங்கள் ஒரு செல்லில் போயிட்டு முடிகிற இடத்துல இப்படி இருக்கும் கோடு மார்க் டவுனுன்னு. ஸோ மார்க் டவுனில் கிளிக் பண்ணிங்கன்னா மார்க் டவுன் செல் மாறும், கோடில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கோடு செல் கீழே வரும் சரிங்களா. ஸோ வாங்க நான் ஃபஸ்ட்டு இங்கே எழுதிடுறேன் என்னென்ன பிளாட்டெல்லாம் இருக்குன்னு. ஸோ ஸ்கேட்டர் பிளாட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஓகேங்களா, ஹிஸ்டோகிராம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அப்புறம் சப் பிளாட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இதே மாதிரி நிறைய இருக்குது ஓகேங்களா. பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பார் பிளாட். அப்புறம் இன்னும் நிறையவே இருக்குது, பை சார்ட் மாதிரி வர வைக்கிறது, அப்புறம் நிறைய விஷயங்கள். பட் இப்போதைக்கு நான் அந்த ஃபஸ்ட்டு 5 வந்து நம்ம பார்ப்போம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைன் பிளாட் ஓகேங்களா. லைன் பிளாட் வர வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சும்மா நீங்கள் ax.plotன்னு போட்டுட்டு நீங்கள் என்ன போடுறீங்களோ அது வந்து லைன் பிளாட்டாக வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஸ்கேட்டர் பிளாட் பார்ப்போம். நம்ம பேசாமல் இதையே காப்பி பேஸ்ட் போட்டு விட்டுருவோம். அண்டு இந்த ax.plotக்கு பதிலாக நீங்கள் ax.scatterன்னு போடணும் சரிங்களா. போட்டுட்டு நீங்கள் ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து ஸ்கேட்டர் பிளாட். இதுவும் பார்க்க லைன் மாதிரி தான் இருக்குது, பட் இது வந்து ஸ்கேட்டர் பிளாட். ஸ்கேட்டர் பிளாட் வந்து என்ன பண்ணோம்னா அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஸ்கேட்டர் பண்ணிடும், லைன் உருவாக்காது ஓகேங்களா. அது சும்மா பாயிண்ட்ஸ் மட்டும் உருவாக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்கேட்டர் பிளாட். எஸ் கைஸ், நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் எல்லாம் ஆகாதீங்க ஓகேவா. நம்ம நார்மலாக டாட் பிளாட்டுன்னு போடுவோம்ல, அது வந்து ஒரு லைன் பிளாட்டை உருவாக்கும் ஓகேங்களா. ஆனால் நம்மளுக்கு ஒரு லைன் பிளாட் தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து டாட் போட்டுட்டு பிளாட் போடாமல் ஸ்கேட்டர்னு போடுவோம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஸ்கேட்டர் பிளாட் உருவாக்கி விட்டுரும் ஓகேவா. அடுத்து வாங்க நம்ம பார் பிளாட்னா என்னன்னு பார்ப்போம். நான் வந்து இதை காப்பி பண்ணி இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு இங்கே ஸ்கேட்டருக்கு பதிலாக நான் வந்து பார் அப்படின்னு போடலாம். ரன் பண்ணுறேன். பாருங்கள் நம்மளுக்கு பார் பிளாட்டாக வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்க்க கொஞ்சம் கரெக்டாக உங்கள் கண்ணுக்கு தெரியலை. பார் பிளாட்னா பேசிக்கலாக எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். லைக் இது ஒரு பார், அப்புறம் இதுக்கப்புறம் இது ஒரு பார், அப்புறம் இதுக்கப்புறம் இது ஒரு பார், இந்த மாதிரி இதுதான் வந்து பார் பிளாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலாக இங்கேயும் வந்திருக்கு. ஆனால் எல்லா வேல்யூஸும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு அந்த மாதிரி தெரியாது. ஸோ வாங்க நம்ம இந்த பார் பிளாட்டையே கொஞ்சம் வேறு வேல்யூஸ் நம்மளாக ஏதாச்சும் வேல்யூஸ் உருவாக்கி அதை வச்சு உருவாக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம பேசாமல் ஒரு டிக்ஷனரியை வச்சு உருவாக்க ட்ரை பண்ணுவோமா. அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்மளோட பாண்டாஸில் நம்ம கார் அப்படின்னு சொல்லிட்டு கார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று டிக்ஷனரி உருவாக்கியிருப்போம். ஆடி, பென்ஸு, BMW, அப்புறம் அந்த காரோட ப்ரைஸ் எல்லாம் போட்டிருப்போம், ரைட். ஸோ அதே இது கூட திரும்பியும் உருவாக்குவோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டிக்ஷனரி உருவாக்குறேன். அந்த டிக்ஷனரிக்குள்ளே 3 வேல்யூ போட்டு விட்டுறேன். BMW அண்ட் BMWவோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா. அடுத்து ஆடி அண்ட் ஆடியோட ப்ரைஸ் வந்து 200 ரூபா. அண்ட் அடுத்து பென்ஸ், அதோட ப்ரைஸ் வந்து 50 ரூபா. ஓகே, அண்ட் எஸ் நம்ம கமா போட மறந்துட்டோம், கமா போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ எஸ் ஒரு சூப்பர் டிக்ஷனரி உருவாக்கிட்டோம். அண்ட் அடுத்து நம்ம பேசாமல் இதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு திரும்பியும் கீழே கொண்டு போயிடுறேன். ஓகே, அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தட் நம்ம திரும்பியும் இதே பேரை வச்சு நம்ம உருவாக்கும் போது என்ன நடக்கும்னா அதில் ஏற்கனவே இருக்கிறது ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ எஸ் வாங்க நம்ம கீழே போயிட்டு ax.bar போட்டிருக்கோம். பார்க்குள்ளே வந்து நான் என்னத்தை போட போகிறேன்னா நம்மளுக்கு பார்க்குள்ளே எக்ஸ் ஆக்சிஸில் நம்மளுக்கு என்ன வேணும்னா
காரோட பேர்களெல்லாம் வேணும். ஓகேங்களா, காரோட பேர்கள் இதெல்லாம் என்னது, இதெல்லாமே கீஸ். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வேல்யூஸ். ரைட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற கீஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு டிக்ஷனரி எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னா அந்த டிக்ஷனரியோட பேர் டாட் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை போட்டு விட்டுட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு அந்த டிக்ஷனரியில் இருக்கிற கீஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிடும். சரிங்களா, காமா போட்டுட்டு cars டாட் வேல்யூஸ் அப்படின்னு போட்டுடுறேன். இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ எனக்கு எக்ஸ் காமா ஒய், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் என்ன வந்துருச்சுன்னா இந்த கார்ஸ் டாட் கீஸும் கார்ஸ் டாட் வேல்யூஸும் வந்துருச்சு. அதாவது BMW ஆடி பென்ஸுன்றது எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும் அண்ட் அதோட வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸில் இருக்கும். ஓகே, சரி ரன் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. ஸோ எஸ் பாருங்கள், பிஎம்டபிள்யூன்னு வந்துருச்சு, ஆடின்னு வந்துருச்சு, பென்ஸுன்னு வந்துருச்சு அண்ட் இந்த பக்கம் வேல்யூஸ் எல்லாமே வந்துருச்சு. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு இந்த விஷயம் கன்ஃபியூஸ் ஆகிருக்குன்னா, அதாவது இந்த கார்ஸ் டாட் கீஸ் அண்ட் கார்ஸ் டாட் வேல்யூஸ் கன்ஃபியூஸ் ஆகிருக்குன்னா இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை கைஸ். ஓகேங்களா, டிக்ஷனரி போய் படிச்சுட்டு வாங்க. என் சேனலில் போயிட்டு பைத்தன் பிளேலிஸ்ட்டில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது டிக்ஷனரிஸ் வீடியோ பாருங்கள். அப்புறம் டிக்ஷனரி ஒரு 3 வீடியோ வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு கற்றுக்கோங்க. அண்ட் எஸ் இதுதான் கைஸ் பார் பிளாட். ஓகே, ஸோ இப்போ வாங்க நம்ம இதுக்கு டைட்டிலு, அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸு அதுக்கெல்லாம் பேரெல்லாம் செட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதாவது கீழே இங்கே இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கரெக்டாக. ஸோ கீழே இங்கே கார்ஸ், அப்புறம் இந்த பக்கம் வந்து ப்ரைஸ் அப்படின்னு எழுதி வந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் இதுக்கு மேலே வந்து கார் ப்ரைஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. ஸோ வாங்க அதை எழுத வைப்போம். ஸோ ஏஎக்ஸ் டாட் செட் டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சரிங்களா, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைட்டிலை செட் பண்ணலாம். இங்கே நான் கார்ஸ் ப்ரைஸ் டேட்டா அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ரன் பண்ணேன்னா பாருங்கள் நம்மளுக்கு வந்துருச்சு கார்ஸ் ப்ரைஸ் டேட்டா அப்படின்னு. அப்புறம் திரும்பியும் நம்மளுக்கு இங்கே இந்த மாதிரி வந்திருக்கு. ஏன் வந்திருக்குன்னா நீங்கள் இந்த செமிகோலன் போட்டிருக்கீங்களா கைஸ், இந்த செமிகோலன் வந்து நீங்கள் இந்த பிளாட்டிங்கெல்லாம் பண்ணுவீங்களா அதோட எண்டில் போடுங்க. ஓகேங்களா, அந்த லைன் எல்லாமே பிளாட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எழுதுனதுக்கப்புறம் அது எண்டில் இப்படி போட்டுட்டு அடுத்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இப்போ வந்தது வரல. இல்லைனா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சும்மா கடைசியாக போயிட்டு plt.show போடணும். ஓகேங்களா, ஸோ plt.showனே போட்டுக்குவோம். ஸோ டைட்டில் நம்ம செட் பண்ணிட்டோம். அப்படியே ஏஎக்ஸ் டாட் செட் எக்ஸ் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து நான் கார்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ரன் பண்ணேன்னா பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் கார்ஸ்னு வந்துருச்சு. அண்ட் இப்போ நீங்களே நினச்சி பாருங்களேன், நான் வந்து செட்டு டைட்டில்னு போடணும், அப்புறம் செட்டு எக்ஸ் லேபிள்னு போடணும், அப்புறம் ஒய் லேபிள்னு போடணும், ரொம்ப டைம் எடுத்துகிட்டு இருக்குல்ல. ரைட், ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் வெறும் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த செட் அப்படின்ற ஃபங்க்ஷன் போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதலாம். அதாவது நான் டைட்டில் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு டைட்டில் எழுதலாம். அதாவது கார்ஸ் ப்ரைஸ் டேட்டா அப்படின்னு கமா போட்டுட்டு எக்ஸ் லேபிள் கார்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஏன்னா எக்ஸ் லேபிளில் கார்ஸ் தானே இருக்குது. அப்புறம் ஒய் லேபிளில் என்ன இருக்குது, அந்த கார்ஸோட ப்ரைஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரைஸ் அப்படின்னு போட்டுடுறேன். அப்புறம் ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா வந்துருச்சு கார்ஸு, இந்த பக்கம் ப்ரைஸு, அப்புறம் மேலே கார் ப்ரைஸ் டேட்டான்னு வந்துருச்சு. ஸோ இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்கள் திரும்பியும் செட் அண்டர் ஸ்கோர் டைட்டிலு, செட் அண்டர் ஸ்கோர் எக்ஸ் லேபிள், செட் அண்டர் ஸ்கோர் ஒய் லேபிள் அப்படின்ற போடுறதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக செட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் டைட்டிலு, எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள் எல்லாத்தையுமே நீங்கள் இதுக்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேவா, ஸோ எஸ் பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா பார் பிளாட் பார்த்தோம், அப்புறம் ஸ்கேட்டர் பிளாட் பார்த்தோம், அப்புறம் லைன் பிளாட்டும் பார்த்தோம். ஓகேங்களா, நார்மலாக நம்ம போடுற எல்லா பிளாட்டும் லைன் பிளாட்டு தான். ஸோ மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா வீடியோவை ரொம்ப பெருசாக்கணும்னு நான் நினைக்கல, அதனால். அண்ட் அது வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் தரேன். டாஸ்க் என்னென்னா, நீங்களாக இன்னொரு டிக்ஷனரி உருவாக்குங்க. அதில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நேமெல்லாம் உருவாக்குங்க. அண்ட் வேல்யூ வந்து என்ன இருக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸோட மார்க். ஸோ அதை நீங்கள் சும்மா போட்டுட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் சும்மா ஒரு கிராஃப் உருவாக்கி பாருங்கள் எந்த ஃப்ரெண்டோட மார்க் எவ்வளோ அதிகமாக இருக்குது என்ன ஏதுன்னு. இதுதான் உங்களோட டாஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.